எட்டாம் பிரசங்கம் இயேசுநாதர் சிலுவையில் மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. எங்கள் தயவாகிய இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டவருடைய இருபுறத்திலும் 2 கல்வரையும் 2 சிலுவையில் ஏற்றி வைத்த பின் அந்த துஷ்ட யூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரிய நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விருட்ச மசங்க பண்ண துவங்கினார்கள். இவனல்லவோ எங்கள் ராதாவென்றும் தேவனென்றும் இரட்சிக்கிறவன் என்றும் சொல்லித் திரிந்தான். இப்போ 2 கல்வருக்கு நடுவே சிலுவையில் அறியப்பட்டு கல்வரில் அதிக கல்வனாய் காண்குதே. தன் ஜீவனை ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கிற மேன்மையாய் காண்குதே. இவரென்ற இப்படி பூமியில் இறங்கி அருளும் தேவன் என்றும் தேவராட்சியத்தை எழுந்தருளும் தேவாலயத்தை இடித்து 3 நாளை கட்டுவேன் என்று நீ இப்போது இந்த 3 ஆணையை கலட்டுமே. இன்றை தம்மை ரட்சிக்கிற பின்பு மற்றவர்களை ரட்சிக்கிறதை காண்போம் என்று இப்படிப்பட்ட கோரணிகள் கூறுகிற போது ஆண்டவர் பாடுபட்ட வித்தனை வாதையாய் காணாதபடிக்கின்ற நிந்தனையாயிர இப்படி இருதயத்தில் கொண்ட இந்த துக்கமும் சிலுவையில் அறைகிறது கஸ்தியையும் என்றும் கடினம் சமுத்திரத்தில் ஆறுகளுடைய கண்ணீர்கள் கூடி பெறுகிறது போது எங்களுடைய துக்கமாச்சுதே. அப்படியே எங்கள் ஆண்டவர் அந்த துக்கத்தில் இருக்கிற தாம் மரணிக்க முன் மனுஷனாம்